சங்கங்கள் 1000 சங்கங்கள் போராட்டம், ஆனால் அவங்க எல்லாமே ஒப்பந்ததாரர்கள் தான். அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்ததார சங்கத்திலேயே அனைத்து விஷயத்திலும் தொடர்ந்து இன்றைய 2015 நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அதை பண்ணும்போது நம்ம இன்றைய முதல்வர் அன்னைக்கு அந்த கட்சியின் பொருளாதார 2 தடவை அவர்கள் என்னிடம் நேரடியாக தொலைபேசி பேசியுள்ளார்கள். தளபதி அவர்கள் நேரடியாக என்னிடம் தொலைபேசி 2 முறை பேசியுள்ளார்கள். மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் 3 முறை எனது பெயரை சொல்லியே முரசொலியில் 3 நாள் தொடர்ந்து அவர் பக்கம் பக்கமாக எழுதினார். இது சரித்திரம். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் எங்கள் சங்கம் என்றால் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நியாயமாக நடத்தக்கூடிய சங்கங்கள் தான். எல்லா சங்கங்களும் வருவாங்க. அதே சங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாமக்கல், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம், கடலூர் அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஒன்றா நடந்திருக்காங்க இங்கே. அப்படின்னா என்ன கோரிக்கைன்னா எல்லாருடைய கோரிக்கையுமே ஒரே கோரிக்கை தான். நாங்கள் பிரிஞ்சிருந்தோம், இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொருள் கொடுக்குறோம். இந்த மாநாட்டில் தான் இங்கே ஒரு சங்கம் ஒன்று உருவாகி இருக்குது. அதை நான் முன்னாடி இப்போ சொல்லிடுறேன். அனைத்து துறை ஒப்பந்ததாரர்கள் நல கூட்டமைப்பு சங்கம் என்று இந்த சங்கத்தை இன்னைக்கு உருவாக்கியிருக்கோம். அந்த சங்கத்தை அது தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து ஒப்பந்ததாரரும் அது ஒன்றாக கூடி அதில் கேட்க போகிறது அந்த நல வாரியம். அது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் நாங்களோ எங்களை சார்ந்தவங்களோ இறந்துட்டா எங்கள் குடும்பத்துக்கு 50 லட்சம் எங்களோட நிதியிலேருந்து தான் கேட்குறோம். நாங்கள் அரசாங்க நிதியிலேருந்து கேட்கல, எங்கள் நிதியிலேருந்து எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு வரணும். இன்சூரன்ஸ் பணம் குடும்பத்துக்கு 30 லட்ச ரூபா கொடுக்கணும். யாருடைய பணமும் தவிர எங்கள் பணம் தான். அதுக்காக தான் நாங்கள் அந்த நல வாரியத்தை நாங்கள் கேட்குறோம். இதை ஒருங்கிணைப்பதற்காக இன்னையிலிருந்து நாங்கள் தொடங்குகிறோம். அடுத்த வருடத்திற்குள்ள அது இந்த மாநாடு இன்னும் பிரம்மாண்டமாக திருச்சி மாநகரத்திலே நாங்கள் நடத்துவோம் என்றது முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் வாக்கு